மக்களே, 4 பக்கமும் 4 மண்டபம் இருக்குது. இந்த இடத்துல நைட் டைமில் விளாக் பண்ணுறது எனக்கும் பிடிக்காது. அதுக்கப்புறம் இல்லாமல் பண்ணுறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி தான். ஏன்னா ரொம்ப மட்டமான வயசரா இல்லை என் கண்ணு ரொம்ப மட்டமாகி போச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ரொம்ப இதுவாக இருக்குது மக்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விசிபிளாகவே அவ்வளோ இல்லவே இல்லை, கண்ணு முன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் ஓவர்டேக் மட்டும் பண்ணிட்டேன் மக்களே. பெரிய பிரிட்ஜு மக்களே இது. குட் மார்னிங் சொல்கிற மாதிரியும் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் காலையில் 2 o'clock ஆகுது. தாண்டிக்குடி கொடைக்கானல் போக போகிறோம். எந்த வழியாக போக போகிறோன்னா தாண்டிக்குடி வழியாக போக போகிறோம். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த பழனி ரோடு. இப்போ நம்ம மக்களே இன்னும் 240 மீட்டரில் நம்ம அந்த கோயிலே ரீச் ஆக போகிறோம் மக்களே. மக்களே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல, இந்த இது பார்க்கிங் மக்களே. 4 பக்கமும் 4 மண்டபம் இருக்குது. இந்த இடத்துல இந்த சைடு சாமி கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லி தெரியல. வழி இது போட்டு வச்சுருக்காங்க, மேட் போட்டு வச்சுருக்காங்க. இருந்தும் எப்படின்னு சொல்லி தெரியல. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த கோயிலுக்கு வர்றது. இது வந்து அம்மன் கோயில், இது காமாட்சி அம்மன் கோயில். இது காஞ்சிபுரத்தில் இருக்கும். இது வந்து மேற்கு வாசல் நினைக்கிறேன். எல்லா வாசல்லையும் பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு வெறும் தெற்கு வாசல் வழியாக மட்டும்தான் எல்லோரும் வராங்க. தெற்கு வாசல் வழியாக மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது. அங்கே தான் வந்து எல்லாமே இது பண்ணுறாங்க. தெற்கு வாசல் சைடு மட்டும்தான். செக்யூரிட்டிலாம் அங்கங்கே இருக்காங்க. மொபைல் அலோவ் பண்ணக்கூடாது, கேமராலாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஜஸ்ட்டு இது பண்ணிவிட்டு நம்ம எப்படியும் சாமி பார்க்கறதுனா லேட் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நம்ம போயிட்டு வரத்துக்கு நேரம் ஆகிடும். அதனால் கோவில் ஒரு சுற்றி வந்தாச்சு. அந்த அக்கா வந்து ஜஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகும் தான் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான கூட்டமாக இருக்குது. நம்ம ஒரு நாள் ஃபேமிலி கூப்பிட்டு நம்ம இங்கே வருவோம் மக்களே. நம்ம இந்த இடம் ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம வந்தது இந்த சைடு தான் வந்தோம், சவுத்து கோபுரம் சைடு. நம்ம அப்படியே கிளம்புவோம். மக்களே, இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா அந்த கோபுரம் பக்கத்துலேயே தான் இருக்கோம். ஃபாரினர்ஸ்லாம் இங்கே இருந்தாங்க மக்களே. இப்போது ஃபாரினர்ஸ்லாம் வந்துருந்தாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. செக்யூரிட்டி வந்து கேமரா நாட் அலோடு அப்படின்னு சொல்லி சொன்னார். மக்களே, நம்ம ஃபைனலாக பார்த்து கோயில் வெளியே வந்துட்டுருக்கோம். என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, இது ஆன் பண்ணாமல் கேமராவே ஆன் பண்ணாமல் ரொம்ப நேரம் பேசினேன் மக்களே. தப்பு பண்ணிட்டேன். யூஸ்வலாக அது எப்போவுமே நடக்காது. வச்சு என்ன பண்ணுறது மக்களே. நம்ம அயனாஸ் இங்கே நின்றுட்டுருக்கான். நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு.
அவ்வளோதான் மக்களே. நம்ம இந்த வீடியோவை இதுவரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மக்களே, நான் இதோட நம்ம வீட்டுக்கு போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரம்லேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஒரு ஊருக்கு போக போகிறோம். சவுத்து நோக்கி போக போகிறோம். சவுத்து நோக்கி போயிட்டு நெக்ஸ்ட்டு நான் எங்கே கண்டினியூ பண்ணுறதுன்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஒரு இடத்துல சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இது பண்ணலாம். உள்ள சாமி போய் பார்க்கல. சாமி போய் பார்க்கறதா இருந்தால் ரொம்ப நேரம் ஆகிடும். மக்களே வணக்கம் மக்களே. தெற்கு கோபுரம் சைட்லேருந்து நம்ம வெளியே போயிட்டுருக்கோம் மக்களே. என்னடா இவன் ஆரம்பமே இப்படி பேசுகிறான்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆமாம் மக்களே, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டு வெளியே தெற்கு கோபுரம் வெளியே வந்துட்டுருக்கோம் இப்போது மக்களே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னு சொல்லிட்டு இது வரையும் சொல்லி பிளான் பண்ணலை. அப்படியே போகும்போது அப்படியே பிளான் பண்ணிப்போம் மக்களே. என்ன அர்ஜென்ட்டு, அப்படியே பிளான் பண்ணிப்போம். என்ன ஒன்று பசிக்குது, அதுதான் இப்போது பெரிய கன்சர்னாக இருக்குது. நம்ம எதனா ஒரு பைபாஸுக்காக போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு எதனா பிளான் பண்ணுவோம் மக்களே. மக்களே, இடமே அப்படியே ஜெய் தான் இருக்குது. இடம் ஜெய் அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் கூட்டம் ஒன்றும் அந்த அளவுக்கு நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்தளவுக்கு கூட்டம் இல்லை மக்களே. ஒரு சாதாரணமாக கோயிலுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு கலவர் ஆகும், அவ்வளோதான்ப்பா ஆகும், அதுக்கு மேலே ஆகாதுப்பா அப்படின்னாருங்க சாமி பார்க்குறதுக்கு அந்த அக்கா. மக்களே, அந்த அக்கா கிட்ட பேக் கொடுத்துட்டு வந்தேன். பேகும் இதுவும் சரி ஓகே, அவங்க பேக் பார்த்துக்கினாங்க. அவங்ககிட்ட நம்ம எதனா ஒரு பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த அக்கா கடையில் குங்குமமும் குழந்தைக்கு வலியிலும் வாங்கிட்டேன். வணக்கம் மக்களே. அப்படியே லைட்டாக சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சாட்டிஸ்ஃபையாக இல்லைங்க. அது வந்து அந்த சாப்பாடு நல்ல குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ அளவுக்கு ஆனால் சாப்பாடெலாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து சாப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் மக்களே. நைட்டில் எவ்வளோ அளவுக்கு வியூ தெரிய போகுதுன்னு தெரியல. நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் விளாக் பண்ணுறேன். ஏன்னா நைட் டைமில் விளாக் பண்ணுறது எனக்கும் பிடிக்காது. அதுக்கப்புறம் இல்லாமல் பண்ணுறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி தான். ஏன்னா ஜஸ்ட்டு இப்போ ஒன்றுமே சைடு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இருளோன்னு இருந்து நீங்கள் மட்டும் என்ன பார்க்க போகிறீங்க. அதுக்கு தான் மக்களே. இப்படி போனால் தான் அந்த பைபாஸ் ரோடு போயிட்டு இப்படி போயிருந்தா அந்த சைடு தான் தாமரம்னு சொல்லி போட்டிருக்கு. விட்டுட்டு வேறு வருது. நான் வீட்டுக்காவது போயிடலாமா? வயிறு கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சுனாலே எனக்கு அது தோண ஆரம்பிச்சுதுங்க. அது வயிறு நிரம்பிச்சுனாலே அந்த தேடல் குறைஞ்சிது. முடிகிற தண்ணியில் குறைச்சி விட்டேன் சந்தனத்தை. வேலூர் பெங்களூரு ஸ்ட்ரெயிட் ரோடு. வணக்கம் மக்களே. வயிறு வந்து ஃபுல்லாகி போச்சு மக்களே. அப்பா மக்களே, இப்போ கரெக்டாக
பன்னீர் ரைஸ் சாப்பிட்டோம். பன்னீர் ரைஸ் சாப்பிட்டு அக்கா கடையில் சும்மா வாட்டர்மெலன் ஜூஸ் ஒன்று சாப்பிட்டோம். வாட்டர்மெலன் ஜூஸ்லாம் நல்லா தான் இருந்தது. நான் வீடியோ எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அதெல்லாம் வேணானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பிளுங்க அது. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, அவ்வளோதான். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா. அதனால் நான் ரிவ்யூ வந்து பேடாக கொடுப்பேன்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே கூட்டம் நல்லாவே இருந்தது. கூட்டம் ரொம்ப அதிகமாகவே. கண்டிப்பாக அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஃபுட்டு நல்லாவே தான் கொடுப்பாங்கன்னு என் மனசுக்கு தோணுது. நல்லாயிருக்கும். நல்லா இருக்கிறதுனால தான் அவ்வளோ கூட்டம் இருக்குது. நல்லா இல்லைன்னா கூட்டம் அவ்வளோ இருக்காதில்ல. என்ன ஒன்று, இப்போ அந்த ஜூஸ் அடிக்கிறது என்ன ஒன்று, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 செகண்ட் என்ன அந்த ஜூஸ் அடிக்கிறது போட்டிருப்பேன் அந்த ஷார்ட்டில், அவ்வளோதான். வேறு என்ன இருக்க போகுது அதில்? எல்லா இடத்துலையும் பண்ணி தர வாட்டர்மெலன் மிக்சியில் போட்டு வாட்டர்மெலன் போட்டு அடித்து தர போகிறாங்க, அவ்வளோதான் நடக்க போகுது. இதான் மக்களே. எனக்கு வேறு ஏதோ அடைப்பு வருது, என்னன்னு சொல்லி நான் இப்போ பார்க்கணும். பார்க்குறேன் இருங்க என்னன்ட்டு. ரொம்ப ஒஸ்ட்டு மக்களே இந்த ஆக்சரு இந்த வைசரு ஒரு மயிரம் தெரியல. இப்போ தான் ஒரு அண்ணங்கிட்ட கேட்டேன். இந்த ரோடு என்னென்னா பெங்களூர் ஹைவே ரோடு. இது ஸ்ட்ரைட்டாக எங்கே போகுதுன்னா வேலூர் போகுமா. வேலூர் போயிட்டு வேலூர்லேருந்து நம்ம அப்படியே போக வேண்டியது தான். வேலூர் போகிற ரோடு. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் சைடில் போயின்ட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுன்னு நினச்சாலும் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா நம்ம ஆப்போசிட் சைடில் போயின்னுக்கிறோம். இதுக்கப்புறம் மனசு மாறாதுங்க மக்களே. போயிட்டு நல்லபடியாக போயிட்டு வருவோம் மக்களே. நாளைக்கே அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் நாளைக்கு வீட்டுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா நாளன்னைக்கு கன்ஃபார்மாக வந்துடணும் நம்ம மக்களே. அவ்வளோதான் மக்களே, பைபாஸ் வந்துட்டோம். ஒரு வழியாக நான் ஃபைனலாக முடிவு பண்ணிட்டேன் மக்களே, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபேவரட்டான இடத்துக்கு போக போகிறோங்க. ஒரு கரமும் தெரியல மக்களே. பயங்கரமாக கிளார் அடிக்குது மக்களே. இதுக்காக தான் சொன்னேன். இது எனக்கு பிடிக்கல. ஆக்சல் ஹெல்மெட்டில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா இதுதான். இப்போ முன்னாடி என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. அவங்க எதுக்கு வரணும்னோ அவ்வளோ பவர் லைட் போட்டுட்டு வராங்க. நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தூரம் தான் பண்ண போது. என்னோட ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் மக்களே, யாரும் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறத ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள் பைக்கில். உண்மையிலே இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஆரம்பிச்சிருக்கோம். நான் ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் தான் ஆயிருக்கோம். எனக்கு இப்போவே ஐயோ நம்ம ரிட்டன் வீட்டுக்கே போயிடலாமாடா அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா எனக்கு பரிச்சயமே இல்லை. ஏன்னா நைட் ட்ராவல் நான் இதுவரையும் பண்ணதே கிடையாது. நைட்டு பைக் ரைடு பண்ணதே கிடையாது இது வரையும். எனக்கு ரொம்ப புதுசான விஷயம் என்னென்னா, இந்த ஹெல்மெட் வைசர் ரொம்ப மட்டமான வைசரா இல்லை என் கண்ணு ரொம்ப மட்டமாகி போச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ரொம்ப இதுவாக இருக்குது மக்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விசிபிளாகவே அவ்வளோ இல்லவே இல்லை. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு ஹைவே ரோடு. அம்மா இப்போ தான் நம்ம பெங்களூர் ஹைவே. இதுதாங்க பெரிய ஹைவே. இப்போ தாங்க பெரிய ஹைவேக்குள்ளே போக போகிறோம். ஆற்காடு காஞ்சிபுரம் ரோடு 60 மீட்டர். ஃபோனில் வேறு பேட்ரி சார்ஜ் இல்லை. அந்த யூஎஸ்பி சார்ஜரு வாங்கினங்க, இன்ஸ்டால் பண்ணாமல் விட்டேங்க. தப்பு பண்ணிட்டேன் மக்களே. என்ன மக்களே இது, இந்த இடம் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஒர்க்கு போகிறதுனால இவ்வளோ இதுவாக இருக்குது இந்த இடம். டஸ்ட்டு வேறு ஆகிட்டுருக்கும் மக்களே. இவ்வளோ தூசி பறக்குது. சர்ன்னு குறைஞ்சிச்சு சார்ஜ். மக்களே நம்ம பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம் மக்களே. நம்ம இப்போது
ஒரே ஆரஞ்சாக இருக்கே. செம்ம டிராஃபிக் போலையே உடையும் நடுக. கண்ணு முன்னு ஒன்றும் தெரியல, ஆனால் ஓவர்டேக் மட்டும் பண்ணிட்டேன். மக்களே பெரிய பிரிட்ஜு மக்களே, இது எவ்வளோ பெரிய பிரிட்ஜ் இது. ஒரு 36 கிலோமீட்டருக்கு இப்படியே தான் கண்டினியூ பண்ணணும். வந்தவாசி ஸ்ட்ரைட்டாக போகணும். மக்களே வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்சியில் இருக்கோம் மக்களே. திருச்சிக்கு இன்னும் ஜஸ்ட்டு ஒரு 15 to 17 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ இருக்கும். மழை வேறு லைட்டாக தூறுது. மழை வேறு ஸ்டார்ட் ஆகுது மக்களே. இங்கே அப்படின்னா ஹில் மேலே எப்படி இருக்கும். சூப்பராக இருக்குது நம்பர். அது 6666 மக்களே. மழை வேற வருது மக்களே, என்ன பண்ணுறது இப்போதான். திருச்சி வந்ததுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி எடுத்து வச்சேன். திருப்பி மாட்டி அந்த பிரிட்ஜுக்கில் நின்னதுனால எனக்கு தெரியல போகுதுப்பா. அந்த பிரிட்ஜில் நின்று தான் மாட்டின பிரிட்ஜு தாண்டோன்னே மழை எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன மக்களே பண்ணுறது இப்போ. சேலம் ரைட் சைடு, திண்டுக்கல் ஸ்ட்ரெயிட்டாக போகணும், ராமேஸ்வரம் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். எல்லாரும் அந்த திருச்சி வந்துட்டா மேலே ஏறி காமிப்பாங்களா, அந்த படம் அந்த மாதிரி தான் தெரியுது இது. அந்த பாலம் தான் நினைக்கிறேன் மக்களே. இந்த இருட்டில் என்ன ஒன்றும் தெரியல. நம்ம போயின்னு இருக்க பிரிட்ஜு இது வந்து கல்லணை. அந்த அணையோட பிரிட்ஜுக்கு மேலே போயின்னு இருக்கோம். லிட்ரலி வி ஆர் என்டர்டு திருச்சி. ஒரு 40 கிலோமீட்டர் காமிக்கும் போதே திருச்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டிருந்தாங்க போர்டு. லிட்ரலி நம்ம இன்னும் ஒரு ஹார்ட்லி 10 கிலோமீட்டருங்க, 10லேருந்து 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். மக்களே வெரி குட் மார்னிங் சொல்கிற மாதிரியும் இல்லை. என்னான்னு பார்த்தீங்கன்னா டைம் காலையில் 2 o'clock ஆகுது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மணப்பாறை, திருச்சி தாண்டி மணப்பாறை என்ற ஊரில் இருக்கோம். மணப்பாறை ஊரில் கேரமல் பேக்கரியில் ஒரு 2 காஃபி சாப்பிட்டேன். 2 காஃபி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் பன்னு. நல்லா அட்டகாசமாக இருந்ததுங்க. நான் அந்த அண்ணங்கிட்ட கொஞ்ச நேரம் கேட்டேன், கொஞ்ச நேரம் இருந்துக்கிறேன், மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அப்படியே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது இடமே. சூப்பராக இருக்குல்ல, கடையே சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் இருந்துட்டு கொஞ்சம் அப்படியே கண்ணை அசந்துட்டு, ஏன்னா காலையில் வேலையில் மழை அங்கே அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஹேர்பின் பெண்ட்லாம் காலையில் ஏறினா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நேரத்தை கடத்திட்டு ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு 1/2 hour இல்லை 1 மணி நேரம் இருந்துட்டு அப்படியே பொறுமையாக கிளம்புவோம் மக்களே. அப்படியே ஜம்முன்னு சூப்பராக தெரியுங்க கலரில் ஒயிட்டாக. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி நான் நைட்டில் ரைடு இவ்வளோ தூரம் வர்றது. எனக்கு ஒரு பெரிய புது அனுபவம் பைக் ரைடில் மக்களே. போயிட்டு நான் மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா திண்டுக்கல்லில் இருக்கேன் மக்களே. இன்னும் எக்ஸாக்டாக 100 kilometers இருக்குது கொடைக்கானல் தான் போயிட்டுருக்கோம் மக்களே. நம்ம இப்போது இந்த ரோட்டில் இந்த ரைட் சைடில் போகிற ரோடு வந்து மதுரை ரோடு மக்களே.
நம்ம இப்போ போகிற இந்த லெஃப்ட் ரோடு தான் கொடைக்கானல் பழனி எல்லாத்துக்கும் போகிற ரோடு. நம்ம சொல்லியிருந்தோம்ல கொடைக்கானல் மேப்பு காமிக்கிற காட் செக்ஷனில் நம்ம போக போகிறதில்ல. நம்ம புதுசாக, ஏன்னா ஏற்கனவே எல்லோரும் வீடியோ போட்டுருவங்க எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லாருமேனா இப்போ நான் எல்லோரும் சொல்ல வரல, மேஜராக யூஸ் பண்ணுற ரூட் என்னென்னா அந்த யூஸ்வலாக மேப்பு என்ன கூகுள் மேப் எந்த ரூட்டு காமிக்குதோ அந்த ரூட்டு தான் போடுவாங்க. நான் எதாச்சும் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பார்த்தேன். அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா, ஆனால் என்ன ஒன்றுனா அது வந்து கூகுள் மேப்பில் வந்து டைம் வந்து ஸ்லோவாக காமிக்குது. நம்மளுக்கு ஒன்றும் அவசரமே இல்லைங்க. நம்ம அவ்வளோ சீக்கிரம் போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. எதுவும் நம்ம அப்பாயின்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம அங்கே போகிறோம், அந்த காட் செஷனை என்ஜாய் பண்ணின்னு போகிறோம். அதுக்காக ஈவன் மோர் த்ரில்லராக இருக்கிற ஏரியா, ஈவன் மோர் த்ரில்லராக இருக்கிற ரூட்டு நம்ம அதை சூஸ் பண்ணுறோம். ஓகே மக்களே, நான் அது கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. ரோட்டில் இங்கே திரும்பி இருக்கிறோம் மக்களே. சுங்கசாவடி சாலை ஆரம்பம், டோல் ரோடு மக்களே. இங்கேருந்து கொடைக்கானல் எவ்வளவு கிலோமீட்டர்? என்னடா இது, அங்கே கிலோமீட்டரே போடலையே. கரெக்டாக தான் போகிறோமா? கரெக்டாக தான் போகிறோம் மக்களே. வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தாண்டிக்குடி, கொடைக்கானல் போக போகிறோம். எந்த வழியாக போக போகிறோன்னா தாண்டிக்குடி வழியாக போக போகிறோம். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த பழனி ரோடு. இப்போ நம்ம வந்து அந்த பழனி ரோட்டில் திண்டுக்கல் தாண்டி பழனி ரோட்டில் வந்தோம்.